இஸ்ரேல் அண்ட் ஈரான் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கட்டத்தை போயிட்டு இருக்கு. இதில் வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19 அண்ட் 20 வந்துட்டு அவங்களோட ஏர்கிராஃப்ட் அமைச்சு பாம்பு போட்டிருக்காங்க. அதுவும் வந்து 1 2 கிடையாதுங்க, 125 ஏர்கிராஃப்ட் அமைச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய B2 பாம்பர் லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்துட்டு அவங்க அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 தான் இருக்குது. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பணத்தில் 16,000 crores வரைக்கும் இருக்குங்க. அது வந்து ஃபுல்லாகவே அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியோட ரேடாரையும் சிக்காது அப்படின்றத இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து ஹெவி வெயிட்டான மிசில்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஈரானில் எங்கே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டோ, நட்டான்ஸ் அண்ட் இஸ்ஃபாகான், இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ் தான் வந்துட்டு அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்துட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ண இடம். அதில் வந்து இப்போ திருப்பி அமெரிக்கா வந்துட்டு பாம்பு போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அதில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்துட்டு அவங்களோட யுரேனியம்ல வந்துட்டு வேற இடத்துக்கு மாற்றிட்டதா ஈரான் சைடில் சொல்கிறாங்க. இந்த மிட் நைட் ஆம்பர் ஆப்ரேஷனை வந்துட்டு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் வந்துட்டு நாங்கள் பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இது யூஎஸை தவிர வேறு யாரும் இப்படி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போரே நிறுத்திட்டேன், இஸ்ரேலுக்கு ஈரானும் வந்துட்டு அமைதி உடன்படிக்கை ஒத்து வந்துட்டாங்க அப்படின்ட்டு இவர் தன்னிச்சையாக அறிவிச்சிருக்காரு. இருந்தாலும் ஈரான் சைடில் இது கேட்கும் போது நாங்கள் அப்பெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லலை அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடென்ட்டா இல்லைனா ஒரு வேற ஏதாவது ட்ரை பண்ணுறாரா அப்படின்றது நமக்கு புரியலங்க.